அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவர்களாலும் தொடர்ந்து மாயன் மயல்ல நான் ஆன்மீகம் மட்டுமல்ல, அமானுஷ்யம் மட்டுமல்ல, சூழி பிரசனத்தின் மூலம் 12 ராசி 27 நட்சத்திரத்துக்கான பலன்களை சொல்லி வந்தாலும் அப்போ பார்த்தீங்கன்னா சில நல்ல நிகழ்வுகளையும் உங்கள் நலன் பொருட்டு பேசுகிறேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த தொழில் தான் சிறப்பாக அமையணுங்க. அதாவது புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க. எல்லோருக்கும் அரசு வேலை கிடைத்து விடுவதில்லை, எல்லோருக்கும் ஒரு நல்ல வேலை சிறப்பாக அமைந்து விடுவதில்லை. அமைந்த வேலையும் நமக்கு மனதுக்கு பிடித்த மாதிரி அமைகின்றதா என்ன இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஏதோ ஒரு காரணமாக கடன்பட்டோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு தொழிலை ஆரம்பிக்கின்றோம். ஆரம்பிக்கின்ற தொழில் வம்ச விருத்தியாக வளம் பெறணும், நலம் பெறணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சில தொழில்கள் எல்லாம் தொடங்கிய கொஞ்ச காலத்திலேயே அது தடுமாற தொடங்கிவிடும். பொருளாதார நெருக்கடியோ சூழ்நிலையோ ஆர்வம் இல்லாத காரணமோ ஏதோ ஒரு தடைபட்டு விடும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தொழிலுக்கு காரணகர்த்தா யாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா ஒருவருடைய மனித வாழ்க்கையில் அந்த செவ்வாயின்னு சொல்லுவாங்க. இந்த செவ்வாய் பொறுத்த வரைக்கும் பல காரகத்துவன்மை உடையவன். அதாவது பூமிகாரகன் மட்டுமல்ல, இரத்தகாரகன் மட்டுமல்ல, அதிகாரம் படைத்த துறையில் அமர்த்தி வைத்து அழகு பார்ப்பவள் மட்டுமல்ல, ஒரு துறையை நல்ல முறையில் நடத்துகிறோன்னா செவ்வாய் வேண்டும். செவ்வாயுடைய தெய்வம் முருகனாக இருந்தாலும் கூட அந்த செவ்வாய்க்கு அந்த அங்கார பதவியை பெற்றுத்தந்தவர் மகா கணபதி. ஆக 1க்கு 2 தெய்வங்களை தன்னுள் பொதிந்து வைத்தவன் செவ்வாய். செவ்வாய் அற்புதம் என்றே சொல்வேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பூமி புத்திரன் நலமாக அமைந்து விட்டால் என்னுடைய எல்லாம் சொல்லுவாங்க. ஏன் நான் செவ்வாயை சொல்கிறேன் பூமிகாரகன்னு பார்த்தா, அந்த பூமி அந்த இடம், அந்த இடத்தை பொறுத்தே அவருடைய வீடு மனை தொழிலகம் அத்தனையும் அமையும். அந்த வகையில் இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அது சிறப்பாக அமைய வேண்டுமானால் ஒரு அருமையான சூட்சம பரிகாரம், எளிய பரிகாரம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தொழிலில் வெற்றியை நோக்கி நகர்ந்தவர்கள்லாம் சில ஆண்டுகளுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 70, 80 பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கடையை சாத்துவதற்கு முன்போ கடையை திறப்பதற்கு முன்போ தூப தீபம் செய்வார்கள். தீபம் ஏற்றுவார்கள், தூபம் காட்டுவார்கள். அந்த தூபம் முக்கியமானது என்ன பார்த்தீங்கன்னா சாம்பிராணி. அந்த சாம்பிராணியை கொண்டு அந்த கடையில், அந்த அலுவலகத்தில், அந்த நிறுவனத்தில் சாம்பிராணி புகையை எல்லா இடங்களும் காட்டுவதன் மூலமாக தீய சக்திகள் விலகுவதோடு கண் திருஷ்டின்னு சொல்லுவாங்க. வருவாங்க, பார்ப்பாங்க, நம்ம கடன்பட்டு கண்ணீர் செஞ்சு கஷ்டப்பட்டு தான் அதை ஆரம்பிச்சிருப்போம். வந்து பார்ப்பார்கள், அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு அந்த டீயை குடிச்சிட்டு ஆடாடா எப்படி இருக்க வேண்டியது, எப்படி ஆயிட்டான் பார்த்தியா, இவனுக்கெல்லாம் ஒரு தொழில், இவனுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை என்று கண்ணை விரித்து பார்ப்பார்கள். அப்போவே நம் வாழ்வு நம்முடைய தொழில் சுருங்கிவிடும். திருஷ்டியிலேயே மிகவும் மோசமானது கண் திருஷ்டி என்று சொல்வார்கள். சொல் திருஷ்டியாக இருந்தாலும் கூட கண் திருஷ்டி. அந்த கண் திருஷ்டி படும் பொழுது எத்தனையோ பண்ணுறோம், பூசணிக்காய் வைக்கிறோம், ஒரு விகாரமான பொம்மைகளை கட்டுகிறோம், 1000 இருந்தாலும் என்னுடைய அனுபவத்தில் இந்த கண் திருஷ்டி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உடல் ரீதியாக மட்டுமல்ல, மன ரீதியாக மட்டுமல்ல, மகாலட்சுமியை தங்க விடாமலே செய்துவிடும் இந்த கண் திருஷ்டி. இந்த கண் திருஷ்டியை நீக்க வேண்டுமானால், தடுக்க வேண்டுமானால் ஒரே வழி பார்த்தீங்கன்னா தூபம்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த நேரம் அது எப்போ ஏற்றும் நேரம் காலம் இருக்குங்க. இடம் பொருள் ஏவல். செவ்வாய்க்கிழமை, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ராகு காலத்தில். ஏன் ராகு காலத்தை தேர்ந்தெடுத்தார்? ராகு யாரு? யோகக்காரகன். அள்ளி தருவதில் இவனுக்கு ஈடில்லை, இணை இல்லை. அப்படிப்பட்ட அந்த ராகுவினுடைய அருளை பெறுவதற்கும் செவ்வாயின் அருளை பெறுவதற்கும் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா ராகு காலத்தில் நம்ம சாம்பிராணியை கொண்டு புகை போட வேண்டும். தயவு செய்து முயற்சி பாருங்கள். விஷயம் சின்னதாக இருந்தாலும் கூட அலட்சியப்படுத்த விட வேண்டாம். நம்ம அலட்சியப்படுத்தி நடந்து விட்டால் பாதிப்பு நமக்கு தானே. அந்த வகையில் ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, ஒரு கடையாக இருந்தாலும் சரி, ஒரு வியாபார ஸ்தலமாக இருந்தாலும் சரி, தயவு செய்து இந்த முயற்சியை செய்து பாருங்கள். என்னுடைய அனுபவத்தில் அந்த காலத்தில் செவ்வாய் வெள்ளிக்கிழமையை பார்த்தீங்கன்னா சாம்பிராணி புகையே அந்த அலுவலகம் முழுவதும். சின்ன கடையாக இருந்தாலும் கூட அதில் தூப தீபம் ஏற்றி
மகிழ்வார்கள். மகாலட்சுமியை படம்பிடிப்பதோடு மட்டுமல்ல, கண் திருஷ்டி மட்டுமல்ல, சிலரெல்லாம் பார்ப்பாங்க. என்னுடைய அனுபவம், ஒரு நிகழ்வை சொல்கின்றேன். ஒரு மிகப்பெரிய பனியன் நிறுவனம் நடைபெறுகின்ற ஒரு இடம். அங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர் ஒருவர் ஒரு சின்னதாக ஒரு டீ கடை தானே வச்சார். ஒரு சின்னதாக ஒரு டீ கடை வச்சார். அவர் பால் காய்ச்சி முதல் டீயை போட போகிறாரு. பால் திரிந்து விட்டது. திரும்பவும் என்ன பண்ணுறாரு, அதை கழுவி ஊற்றிட்டு திரும்ப பால் ஊற்றுறா. பால் திரிந்து விட்டது. பாத்திரம் சரியில்லையா, இல்லை கெட்டு போன பாலா? பாத்திரத்தையும் மாற்றுகின்றார், அந்த பால் பாக்கெட்டையும் மாற்றுறார். திரும்பவும் அதே நிலைதான். அவரால் தொடர்ந்து நடத்த முடியவில்லை. எத்தனையோ நிகழ்வுகளை எல்லாம் நாம் உன்னிப்பாக கவனிப்பதில்லை. கண்ணுக்கு தெரியாமல் நடைபெறுகின்ற சில அமானுஷ்யங்கள் நம் வாழ்வையே புரட்டி போட்டுவிடும். உங்கள் நலன் பொருட்டே சொல்கின்றேன். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ராகு காலத்திலையும் சாம்பிராணின்னு சொல்வார். வெறும் சாம்பிராணி புகை மட்டும் போட்டால் போறார். அதோடு குங்கிலியம் என்று சொல்லக்கூடிய சிவாம்சம் பொருந்திய, அந்த குபேர அம்சம் பொருந்திய அந்த சாம்பிராணியோடு அந்த குபேர பொடியை ஆக்கி அதை நீங்கள் முயற்சித்து பாருங்கள் தயவு செய்து. இது என்னுடைய வாழ்வில் தடைபட்டு போன தடையான பிரச்சனைக்குரிய நிறுவனமோ கடையோ நல்ல முறையில் நடப்பதற்கும் கண் திருஷ்டியிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்கும் தீய சக்திகள் சில கடையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தகடை வச்சு பதிச்சிடுவோம். ஏதோ ஒன்று அந்த கடையில் நிறுவனம் நடத்த முடியாமல் நம்முடைய சத்துருக்கள் நம்மளுக்கு தடை உண்டாகி இருப்பார்கள். அத்தனையும் மொத்தமாக நீக்குவதற்கு நீங்கள் யாரிடமும் சென்று கெஞ்ச வேண்டாம். நீங்கள் இந்த சாம்பிராணி புகை போடுவதன் மூலம், இந்த தூபம் போடுவதன் மூலமாக நிறைய பிரச்சனைகளை எளிதாக கடந்து விடலாம்.